வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த மனித புதைக்குழியின் அளவு நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதியதொரு இடத்தில் நேற்று பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கு முன்னர் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற பகுதிக்கு மேலதிகமாக பெரிதொரு இடமும் மனித புதைக்குழியாக இருக்கலாம் என்று துறைசார் பேராசிரியர் ராஜ் சோமதேவா நீதிமன்றத்தின் கவனத்துக்கு ஏற்கனவே கொண்டு சென்றிருந்தார். அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருந்தது. இவ்வாறான நிலையிலேயே நேற்றைய தினம் புதிய இடத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் மிகவும் எதிர்பார்ப்புக்குரியதாக மாறியுள்ளது. மேலும் நேற்றைய அகழ்வின் சிறுவரின் என்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் என்பு தொகுதி உட்பட 4 புதிய என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 7ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றன. நேற்றைய தினம் புதிதாக 4 சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி இதுவரை 38 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 30 என்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. நீதிவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவினர் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணிகளான யார் அனிதா மற்றும் வி.கே. நிரஞ்சன, சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொன்னாலை கட்டுவனில் இருந்து சுன்னாகம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக பயணித்த 2 இளைஞர்கள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மின்சார கம்பத்துடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளனர். நேற்று மாலை 6:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. 19 வயதுடைய தூத்திசாலன் மற்றும் 18 வயதுடைய பிரவீன் என்ற இளைஞர்களை இவ்வாறு உயிரிழந்தவர்களாவார். விபத்து தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதிவேக மோட்டார் சைக்கிள் ஒன்றை நேற்று முன்தினம் கொள்வனவு செய்துவிட்டு அதில் நேற்று பயணித்த நிலையிலேயே இந்த கோர விபத்து சம்பவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா சமயபுரம் பகுதியில் குடும்ப தலைவர் ஒருவர் கிணற்றுக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பெண் ஒருவரையும் மற்றும் அவருடைய தாயாரையும் கத்தியால் குத்திவிட்டு கிணற்றுக்குள் குதித்த நிலையிலேயே அந்த நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த பெண்கள் இருவரும் வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான பெண் அந்த குடும்ப தலைவருடன் கடந்த சில காலமாக ஒன்றாக வாழ்ந்து வந்தவர் என்று அந்த பகுதி மக்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவர்கள் இருவரும் இதற்கு முன்னர் வெவ்வேறு திருமணங்களை முடித்திருந்தனர் என்றும் போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த குற்றச் செயல்கள் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடிய வகையில் அமைந்துள்ள வீதி மின் விளக்கு கம்பம் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க மின்சார சபையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொக்குவில் மஞ்சவனபதி முருகன் ஆலயத்திற்கு முன்பான அமைந்துள்ள வீதி மின் விளக்கு கம்பத்தின் மிக அருகே உயர் மின்னழுத்த மின்வடம் செல்கின்றது. இந்த மின்வடம் பலமான காற்று காரணமாக தொய்வு நிலையில் காணப்படுவதால் அது குறைந்த மின் விளக்கு கம்பத்துக்கு மிக நெருக்கமாக செல்கின்றது. இந்த நிலைமை உயிருக்கு ஆபத்தானதாக உள்ளதுடன் ஏதேனும் நேரில் தொடுதலாக்கும் சூழ்நிலை உருவானால் மின்சாரம் தாக்கும் அபாயம் அதிகரிக்கலாம் என அப்பகுதியில் உள்ள கடை உரிமையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மின் விளக்கு கம்பத்தில் பழுதடைந்த மின் விளக்கை திருத்த முற்பட்ட நல்லூர் பிரதேச சபையின் ஊழியர் உயர் மின் அழுத்த மின் வடத்தில் இருந்து ஏற்பட்ட மின்சார தாக்குதலுக்கு இலக்காக்கியுள்ளார். பாதுகாப்பு உடைகள் அணிந்து பணியாற்றியதாலேயே அவர் உயிரிழப்பதில் இருந்து தப்பியுள்ளார். தற்பொழுது அவர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை சில மாதங்களுக்கு முன்னர் தட்டாதிரு சந்தைக்கு அருகில் உள்ள வீதி மின் விளக்கு கம்பத்தில் படர்ந்திருந்த தாவர கொடியை மாடொன்று உணவாக எடுத்துக்கொள்ள முயன்ற போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. எனவே இவ்வாறு உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள மின் விளக்கு கம்பம் தொடர்பில் மின்சார சபையினர் உடனடியாக கவனம் செலுத்தி
தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிப்பதற்கு இடைக்கால தடை கோரப்பட்ட நிலையில் அவ்வாறான உத்தரவுகளை மன்றம் மறுத்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனது மருத்துவ அதிகார பதவியில் இருந்து விலகாமல் பொது தேர்தலில் போட்டியிட்டதால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகிப்பதற்கான தகுதியை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அரசு மருத்துவ அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டே பொது தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு அர்ஜுனா எம்பியின் தரப்பு சமர்ப்பணங்களுக்காக நேற்று அழைக்கப்பட்ட போது அர்ஜுனாவின் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி சேனானி தயாரத்ன எனது கட்சிக்காரர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சம்பளமின்றி சேவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். ஆதலால் அவரை ஒரு அரசாங்க ஊழியராக கருத முடியாது என்று தனது வாதத்தை முன்வைத்திருந்தார். இதையடுத்து வழக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. அத்துடன் வழக்கு முடியும் வரை நாடாளுமன்ற அமர்வுகளிலும் வாக்கெடுப்புகளிலும் பங்கெடுப்பதற்கு தடை விதிக்குமாறு மனுதாரர் கோரியிருந்த நிலையில் அந்த உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் துறைமுகங்களில் கொள்கலன்களை விடுவிப்பதில் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் இதற்கு முன்னர் 14 சந்தர்ப்பங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் எவ்வித பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டுள்ளன. கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் பரிந்துரைகள் மீளாய்வு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கொள்கலன் விடுவிப்பில் அமைச்சர்களால் அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பானதாகும். அவ்வாறு எங்கும் தெரிவிக்கப்படவில்லை. ஒரு சிலரால் எவ்வித அடிப்படையுமின்றி இவ்வாறான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. சிவப்பு நிற லேபல் ஒட்டப்பட்ட கொள்கலன்கள் ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மஞ்சள் நிற லேபல் ஒட்டப்பட்டவை ஸ்கேன் பரிசோதனைக்கு அல்லது அவற்றில் உள்ள பொருட்களின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பச்சை நிற லேபல் ஒட்டப்பட்டவை பரிசோதனைகள் இன்றி ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு விடுவிக்கப்படக்கூடியவையாகும். நாட்டில் வருட இறுதியில் அல்லது புத்தாண்டு காலத்தில் கொள்கலன் விடுவிப்பில் இவ்வாறான நெரிசல்கள் ஏற்படுவது இயல்பானதாகும். சுங்க பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்படும் குழுவின் பரிந்துரைக்கு அமையவே கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் தீர்மானிக்கப்படும். இந்த நிலையில் அண்மையில் எவ்வித பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் கொள்கலன்கள் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வெளிவர தொடங்கியதால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஜனவரி 30ஆம் தேதி திரைசேரியின் பிரதி செயலாளர் தலைமையில் 5 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த குழுவினால் சில பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. கொள்கலன் விடுவிப்பினால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதா, சுகாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஸ்திரமாக கூற முடியாது. சுங்க பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்படும் குழுவினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைய இதற்கு முன்னர் இவ்வாறு 14 சந்தர்ப்பங்களில் சுமார் 1000க்கும் அதிகமான கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள குழு தெரிவித்துள்ளது. அதற்கு அமைய இவற்றால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதா அல்லது அரசாங்கத்தின் நிதி நிலைமையில் தாக்கம் ஏற்பட்டுள்ளதா என்பதனை கண்டறிவதற்கு கணக்காய்வு ஒன்றும் நடத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு பரிந்துரைத்துள்ளது. அதே போன்று எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதை தவிர்ப்பதற்கான பரிந்துரைகளும் அவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் அறிக்கையை முழுமையாக மீளாய்வு செய்த பின்னர் அவற்றின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். கொள்கலன் நெரிசல் ஏற்படும் பட்சத்தில் அவற்றை எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது என்பது தொடர்பான மாற்று வழியொன்று நாட்டில் இல்லை. இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் போது எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்கள் தொடர்பில் பரிந்துரைப்பதற்காகவே சுங்க பணிப்பாளரால் குழு ஒன்று நியமிக்கப்படுகின்றது. அதற்கமையவே கொள்கலன் விடுவிக்கப்படுகின்றன என்றார். டெங்கு ஒழிப்பு வாரத்தின் 2வது நாளான நேற்று முன்தினம் 22,000
294 வளாகங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அதில் 553 பேருக்கு சிவப்பு அறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. நுழம்புகள் உருவாக்கக்கூடிய 4965 இடங்களும் நுழம்பு குழம்புகள் இருந்த 657 இடங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட மருத்துவர் ரசிலா சமரவீர தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.